ஒருத்தர் ரொம்பவுமே ஆசைப்பட்டு ரொம்ப பாசத்தோட ஒரு கிளிய தன்னோட வீட்டுல வளர்த்துட்டு வராரு. அந்த கிளியுமே ஆரம்பத்துல இருந்து அவர் மேல ரொம்பவுமே பாசமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த கிளி முன்ன மாதிரி இந்த வீட்டையும் உங்களையும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுது. அந்த சொந்தக்காரர் எதுவும் பேசல. வீட்டில் இருந்து அந்த கிளிய பறந்து போக விட்டுறாரு. அந்த கிளி வீட்டுல இருந்து வெளியே போனது ரொம்ப சந்தோஷமா பறக்குது. இது நாள் வரைக்கும் அந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அதை விட 100 மடங்கு சந்தோஷத்தை அந்த கிளி அனுபவிக்குது. சொந்தக்காரர் தூரமா இருந்து பார்த்து அவரும் சந்தோஷப்படுறாரு. ஆனா கிளி மட்டும் திரும்ப வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கிளிக்கு சொந்தக்காரரோட ஞாபகம் வந்துருது. சொந்தக்காரரோட மீதி நாட்களை கழிக்கணும் அப்படின்னு தோணுது. கிளி மீண்டும் திரும்பி வந்து பார்க்கும்போது வீட்டினுடைய கதவுகள் மூடி இருக்கு. கதவுல ஒரு வாசகம் எழுதி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னை எதிர்பார்த்தே என் வாழ்நாளில் பாதி நாட்கள் கழிந்து விட்டது. மீதி நாட்களில் நான் கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். முடிந்தால் வந்து எழுப்பிக்கொள் அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம ஒருத்தரை விட்டுட்டு போறோம் அப்படின்னா அது இஷ்யூ கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போ நம்ம திரும்பி வரோம், எவ்வளவு வேகமா திரும்பி வரோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே முக்கியம்.